விஜய் அஞ்சனா தன்னோட கையில் மாவுக்கட்டு இருக்க மாதிரியும் ஹாஸ்பிட்டலில் சர்ஜரிக்கு போகிற மாதிரியும் ஒரு வீடியோவை ஷேர் பண்ணியிருக்காங்க. இதை பார்த்த ஃபேன்ஸ் பலருமே அதிர்ச்சியில் இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லணும். மேலும் அவங்களுக்கு என்ன ஆச்சு, இப்போ அவங்களோட கண்டிஷன் எப்படி இருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் அவங்களே ஓப்பன் அப்பா ஷேர் பண்ணியிருக்காங்க. விஜய் அஞ்சனா சன் டிவியில் தான் அவங்களோட ஒர்க்கை ஸ்டார்ட் பண்ணாங்க. பல வருஷமாக சன் மியூசிக்கில் ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமா நிறைய லைவ் ஷோஸ் பண்ணுறது, ஆடியோ லான்ச், ட்ரைலர் லான்ச்சில் ஆங்கரிங் பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே பிஸி ஆயிட்டாங்க. மேலும் யூடியூப்ல நிறைய செலிபிரிட்டிஸை இன்டர்வியூ பண்றது அப்படின்னு சொல்லி ரொம்ப பாப்புலரா இருந்துட்டு இருக்காங்க. இந்த நிலையில கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அவங்களோட சோஷியல் மீடியா பேஜ்ல நான் எதிர்பாராத விதமா வீட்டுல வேலை செஞ்சுட்டு இருக்கும் போது கீழே விழுந்துட்டேன். அதனால எனக்கு அடிபட்டுருச்சு. இப்போ எனக்கு சர்ஜரி எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. கொஞ்சம் கொஞ்சமா நான் அதுல இருந்து ரெக்கவர் ஆயிட்டு வரேன். நான் முழுசா குணமாகறதுக்கு 6 வாரம் ஆகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல எனக்கு ஏற்பட்ட இந்த விபத்துனால என் கையில நிறைய காயம் ஏற்பட்டிருக்கு. இந்த காயம் எல்லாமே சரியாகணும் அப்படின்னா கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கும் மேல ஆயிடும். ஸோ சீக்கிரமாவே நான் இதுல இருந்து மீண்டு வந்துடுவேன் அப்படின்றத நான் நம்புறேன். இட்ஸ் ஓகே, எல்லாமே சரியாயிரும், இது ஒன்றும் எண்டு கிடையாது அப்படின்னு எனக்கு நானே சொல்லிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கு அடிபட்டிருந்தப்ப சர்ஜரி போறதுக்கு முன்னாடி எடுக்கப்பட்ட வீடியோல இது எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. மேலும் இந்த வீடியோவை ஆஃப்டர் சர்ஜரி முடிஞ்சதுக்கு அப்புறமா இப்பதான் ஷேர் பண்ணியிருக்காங்க. மேலும் அது கூட சேர்ந்து அவங்களோட பர்த்டே செலிப்ரேஷன் கூட இன்னைக்கு அவங்க பண்ணியிருக்காங்க. அவங்களோட பையன் கூட சேர்ந்து தான் இந்த பர்த்டே செலிப்ரேஷனை செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. உடஞ்சு போன என் கை கூட சேர்ந்து இந்த பர்த்டேவை நான் செலிப்ரேட் பண்றேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மேலும் அஞ்சனாவோட இந்த போஸ்டை பார்த்தா பலருமே நீங்க சீக்கிரமா மீண்டு வந்துருவீங்க, எதுக்கும் கவலைப்படாதீங்க அப்படின்னு ஆறுதல் சொல்லிட்டு வராங்க.